வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம வெஸ்ட் ஏஷியாவுடைய ஜியோ பாலிடிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேற்கு ஆசியாவுடைய புவிசார் அரசியல். இன்னைக்கு தேதியில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடந்துட்டு வருது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டை பற்றி இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சோஷியல் மீடியாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இந்த வெஸ்ட் ஏஷியா ரீஜன் இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் ஏஷியாக்குள்ள தான் இருக்கு. இந்த வெஸ்ட் ஏஷியாவுடைய பாலிடிக்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளாரிட்டியும் இல்லை. உதாரணத்துக்கு ஈரானும் சவுதியும் ஏன் எனிமீஸாக இருக்காங்க? ரெண்டும் முஸ்லீம் நாடு தானே, ஆனால் ஏன் எதிரிகளாக இருக்காங்க? இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு. ஏன் ஈரானும் இஸ்ரேலும் எதிரிகளாக இருக்காங்க? ஏன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் வெஸ்ட் ஏஷியாவில் சப்போர்ட் பண்ணுது? ஏன் ரஷ்யா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஈரானுக்கும் சிரியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுது? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கக்கூடிய விரோதம் என்ன? ஹவுதி சிவில் வார் அங்கே ஏன் நடக்குது? சிரியன் சிவில் வார் அங்கே ஏன் நடக்குது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இதற்கான விடைகள் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நிறைய பேர் அன்பார்ச்சுனேட்டா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பிட்ஸ் அண்ட் பீசஸா படிக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் இன்னைக்கு வரைக்கும் விரோதிகளா இருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை அவங்க ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனாலே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, ஒரே அணிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப நீங்க எப்படி படிக்கணும்னா அந்த ரீஜனுடைய பாலிடிக்ஸ் இதை ஷேப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது இல்லாம பிரீஃபா ஹிஸ்டரியும் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் பேட்டர்ன் கிடைக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே நீங்க நடப்பு செய்தியில ஃபாலோ பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இது ஏன் நடக்குதுன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். சரி, அந்த அடிப்படையில் நம்ம வெஸ்ட் ஏஷியாவுடைய ஜியோ பாலிடிக்ஸை பார்க்கலாம். வெஸ்ட் ஏஷியன் ஜியோ பாலிடிக்ஸை ஃபுல்லாக படிக்கணும்னா ஒரு நாள் பத்தாது. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம எதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட், இது நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி உலக அளவில் இந்த நாடுகள் அணி சேருதோ அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளேயும் ஒரு அணி சேருதல் இருக்கு. கோல்டு வார் 1991 முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த கோல்டு வார் பாலிடிக்ஸ் நல்லா பார்க்க முடியுது. இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கும் அந்த உலகத்துல ஒரு விதமான அணி சேருதல் இருக்கு, அணி அரசியல் அப்படின்னு சொல்லலாம். இதே அணி அரசியல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கு. வெஸ்ட் ஏஷியாவில் இந்த அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா வெஸ்ட் ஏஷியாக்குள்ள இருக்க நாடுகள் மத்தியில் போட்டி விரோதம் இருக்கு, நட்பம் இருக்கு. அது இல்லாம வெளியே இருந்து செயல்படக்கூடிய இந்த பேராதிக்க சக்திகள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் இவங்களுடைய அரசியலும் வெஸ்ட் ஏஷியாக்குள்ள இருக்கு. இதை நம்ம நியோ இம்பீரியலிசம்னு சொல்றோம், அதாவது நவீன ஏகாதிபத்தியம். அப்போ நம்ம முதல்ல வெஸ்ட் ஏஷியாக்குள்ள இருக்க பாலிடிக்ஸை பார்க்கணும். வெஸ்ட் ஏஷியா வெளியே இருக்கக்கூடிய நாடுகள் இங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்தமா அங்க அணி சேருதல் எப்படி நடக்குது அப்படின்றத நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் அதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இப்படிதான் நம்ம வெஸ்ட் ஏஷியாவுடைய ஜியோ பாலிடிக்ஸை இப்போ லேர்ன் பண்ண போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வெஸ்ட் ஏஷியாவுடைய ஹிஸ்டரியை நம்ம பிரீஃபா பார்த்துடலாம். ஹிஸ்டரி நம்முடைய ஃபோக்கஸ் கிடையாது, ஆனாலும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் புரியணும்னா ஹிஸ்டரி பத்தி நமக்கு பேசிக்கா நாலேஜ் தேவை. இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாச்சார பெருமை உடைய ஒரு ரீஜன். ஏன்ஷியன்ட் பீரியட்ல இங்க நிறைய சிவிலைசேஷன்ஸ் இருந்தது. சுமேரியன் சிவிலைசேஷன், மெசோபொட்டேமியன் சிவிலைசேஷன், இதெல்லாம் இங்க இருந்தது. இந்த சிவிலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை விட ஓல்டர் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன்ஸை விட ஓல்டர் சிவிலைசேஷன். இங்க சில ஹிஸ்டாரிக்கல் ரீஜன்ஸ் இருந்தது. உதாரணத்துக்கு லெவன்ட், ஃபெர்டைல் கிரசன்ட், இதெல்லாம் உங்களால் கவனிக்க முடியும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா வரலாறு சிறப்பு மிக்க ஒரு பகுதி தான் இந்த நீங்க ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டா இருந்தா இந்த பகுதியில் நீங்க லேர்ன் பண்ணணும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த ரீஜன்ஸை பத்தி கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அது இல்லாம இந்த ரீஜன்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே முக்கியமான மொழிகளும் மதங்களும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரஹாமிக் ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் உருவானது இந்த வெஸ்ட் ஏஷியால தான். மொத்தம் 3 ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ். ஓல்டஸ்ட் ரிலிஜன் ஜூயிசம்,
அதுக்கப்புறம் வந்தது கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறம் வந்தது இஸ்லாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மதத்தை சேர்ந்த மக்களிடையே பிரச்சனை இருக்கு, விரோதம் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல இந்த 3 மதங்களும் இந்த வெஸ்ட் ஏசியால தான் உருவாச்சு. இந்த 3 மதங்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸும் இருக்கும். அப்போ வெஸ்ட் ஏசியா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹைலி கல்ச்சரல் region, culturally significant region. ஏன்ஷியன்ட் பீரியட்ல வெஸ்ட் ஏசியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளை பேரரசுகள் ஆட்சி செஞ்சாங்க, அதாவது எம்பையர்ஸ் ஆட்சி செஞ்சாங்க. முக்கியமான எம்பையர்ஸ் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஷியன் எம்பையர், அதுக்கப்புறம் கிரீக் எம்பையர், அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர். இவங்க ஆட்சி செஞ்சாங்க. இவங்க வெஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை மட்டும் ஆட்சி பண்ணல, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில ரீஜன்ஸை ஆட்சி பண்ணாங்க. நார்த் ஆப்பிரிக்காவில் அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு, அது இல்லாமல் யூரோப்லயும் அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் மெயினா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு முக்கியமான இனம் உருவாகுது வெஸ்ட் ஏசியாவில். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அராப்ஸ், அரபு மக்கள். கிறிஸ்டியன்ஸும் வெஸ்ட் ஏசியால உருவாகுறாங்க. முஸ்லிம்ஸும் வெஸ்ட் ஏசியாக்குள்ள உருவாகுறாங்க. நிறைய பேர் இந்த அராப்ஸும் முஸ்லிம்ஸும் ஒண்ணுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அராப் அப்படின்றது கல்ச்சர். இந்த அராப்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து ஒரு முக்கியமான குரூப்பா இருப்பாங்க. பெரும்பாலான அராப் பீப்புள் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸா இருப்பாங்க. கல்ச்சரை வச்சு பார்க்கும்போது அராப்ஸ், அதாவது லார்ஜர் கல்ச்சரல் ஐடென்டிட்டி அராப், ரிலீஜியஸ் ஐடென்டிட்டின்னு வரும்போது முஸ்லிம்ஸா இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு அராப் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், அல்லது அவர் வந்து ஒரு ஜூவா கூட இருக்கலாம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதே போல பெர்ஷியன் எம்பையர் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு ஓல்டு சூப்பர் பவர். ஒரு காலத்துல ஒரு வல்லரசா இருந்தது. இன்னைக்கு தேதியில பெர்ஷியன்ஸ் ஒரு முக்கியமான இனக்குழுவா வெஸ்ட் ஏசியால இருக்காங்க. அது இல்லாம டர்க்கிஷ் பீப்புள், இவங்களும் ஒரு முக்கியமான இனக்குழு. குர்திஷ் பீப்புள், இவங்கள மீடியா அதிகமா டிஸ்கஸ் பண்ணாது, ஃபோக்கஸ் பண்ணாது, இவங்களுமே ஒரு முக்கியமான இனக்குழு. மதத்தை வச்சு பார்க்கும்போது பெரும்பாலான பெர்ஷியன்ஸ், டர்க்கிஷ் பீப்புள், குர்திஷ் பீப்புள், அது இல்லாம அராப்ஸ், இவங்க எல்லாமே முஸ்லிம்ஸா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. கல்ச்சர் அப்படின்னு வரும்போது நீங்க முஸ்லிமா இருக்கலாம், பெர்ஷியனா இருக்கலாம், டர்க்கிஷா இருக்கலாம், ஜூவா இருக்கலாம், குர்திஷா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா பல்வேறு கல்ச்சர்ஸ்குள்ள உங்களால இஸ்லாம் ரிலீஜனை பார்க்க முடியும். இஸ்லாம் ரிலீஜனை ஃபாலோ பண்றவங்க முஸ்லிம். இப்ப ஈரான் பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கண்ட்ரி, லாங்குவேஜ் வச்சு பார்க்கும்போது பெர்ஷியன் கல்ச்சர், ஆனா மதத்தை வச்சு பார்க்கும்போது அது முஸ்லிம் கண்ட்ரி தான். டர்க்கி லாங்குவேஜ் வச்சு பார்க்கும்போது டர்க்கிஷ் கல்ச்சர், ஆனா ரிலீஜன் வச்சு பார்க்கும்போது அது முஸ்லிம் கண்ட்ரி. இந்த குர்திஷ் இன மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தனி நாடு கிடையாது வெஸ்ட் ஏசியால. அவங்க மற்ற நாடுகள்ல வாழ்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு தேதியிலையும் அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஒரு தனி நாடு வேணும் அப்படின்றது. குர்திஷ் இன மக்கள் வாழக்கூடிய முக்கியமான நாடுகள் என்னன்னா ஈரான், ஈராக், சிரியா, டர்க்கி. ஸோ வெஸ்ட் ஏசியாவுடைய அந்த கல்ச்சரை பத்தி நம்ம பிரீஃபா பார்த்துட்டோம். முதல்ல எம்பையர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய ஒரு முக்கியமான இனம் இந்த அரபு மக்கள். இந்த அரபு பீப்புள் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்தியா அங்க உருவெடுக்கிறாங்க. இந்த அரபு பீப்புள் என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் பெர்ஷியன்ஸே டிஃபீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரோமன்ஸ்கே பெரிய சேலஞ்ச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சக்தியா அங்க உருவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அரப்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வருது. அவங்களுக்கு யார் சேலஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு எம்பையர், அதனுடைய பேர் ஆட்டோமேன் எம்பையர், ஆட்டோமேன் பேரரசு. 11
இப்போ அரபு மக்களுக்கு யார் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுறாங்கன்னா அது ஆட்டோமேன் டர்க்ஸ். அரப் வெர்சஸ் ஆட்டோமேன் டர்க்ஸ் அப்படின்ற ஒரு நிலை வெஸ்ட் ஏஷியாவுக்கு வந்துடுது. இங்கேயுமே நீங்க ரிலீஜனை வச்சு பார்த்தீங்கன்னா டர்க்ஸும் முஸ்லிம்ஸ் தான். அதாவது பெரும்பாலான டர்க்ஸ் வந்து முஸ்லிம்ஸ், பெரும்பாலான அரப்ஸ் வந்து முஸ்லிம்ஸ். ஆனா இவங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அரசியல் வருது, விரோதம் வருது. என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை டிசைட் பண்றது, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை டிசைட் பண்றது ரிலீஜன் கிடையாது, பவரும் இன்ட்ரெஸ்டும் தான். ரிலீஜன் வந்து ஒரு ஐடென்டிட்டியா தான் இருக்கும். ரிலீஜனும் ஒரு ஃபேக்டர் தான், ஆனா அது மட்டுமே ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்காது. இது நம்ம மனசுல வைக்கணும். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த அரபு மக்களுக்கிடையே ஒரு நேஷனலிசம் உருவாகுது, ஒரு தேசியவாதம் உருவாகுது. இது என்னன்னு சொல்றோம்னா அரப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த அரப் நேஷனலிசம் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அரபு மக்களிடையே உருவாகுது. அவங்க தனி நாடா இருந்தாலும் அந்த சிந்தனை உருவாகுது. இந்த அரப் நேஷனலிசம் நீங்க நார்தன் ஆப்பிரிக்காலையும் பார்க்க முடியும். இந்த பகுதியிலையும் அரபு நாடுகள் இன்னைக்கும் இருக்காங்க. ஈஜிப்ட், மொராக்கோ, லிபியா, சூடான் இதெல்லாம் அரபு நாடுகள். ஆனா இன்னொரு கண்டத்தில் இருக்கு. எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. இந்த அரபு தேசியவாதம், அரப் நேஷனலிசம் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமன் எம்பையருக்கு எதிராக போகுது. நானே ஒரு காலத்துல ஒரு பெரிய சக்தியா இருந்தேன், இப்ப என்ன இன்னொருத்தன் ஆட்சி செய்யறான் அப்படின்ற ஒரு கிரீவன்ஸ் யார்கிட்ட இருக்கு? அரப்ஸ் கிட்ட இருக்கு. சரியா? இப்போ இன்னொரு பீரியடுக்கு நம்ம போறோம். ஸோ ஹிஸ்டரியில இருந்து அப்படியே நம்ம வெஸ்ட் ஏஷியா எப்படி இருந்ததை நம்ம கவனிச்சுட்டு வரோம். இப்போ ஆட்டோமன் டர்க்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். ஆட்டோமன் டர்க்ஸ் அங்க மிடிவல் பீரியட்ல ஒரு முக்கியமான எம்பையரா இருக்காங்க. இந்த அரசியல் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு வரும். அடுத்தது மாடர்ன் பீரியடுக்கு போயிடும். இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? ஏன்ஷியன்ட் பீரியட்ல ஓல்டு எம்பையர்ஸ்லாம் இருந்தாங்க. கரெக்டா? அடுத்தது அதே ஏன்ஷியன்ட் பீரியட்ல அரப்ஸ் முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வராங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் மிடிவல் பீரியட்ல அங்க வரக்கூடிய முக்கியமான எம்பையர் இது ஆட்டோமன் எம்பையர். அப்படியே நம்ம நகர்ந்துட்டு வரோம் ஹிஸ்டரியில. அடுத்த பீரியட் பாத்தீங்கன்னா மாடர்ன் பீரியட். மாடர்ன் பீரியட்ல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நடக்குது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போர். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இதுல வெஸ்ட் ஏஷியால யாருக்கும் மோதல்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமன் எம்பையருக்கும் யூரோப்பியன் பவர்ஸ்க்கும். ஐரோப்பிய சக்திகள் ரெண்டு முக்கிய சக்திகள் யாருன்னா பிரிட்டன், பிரான்ஸ். சரியா? இந்த நேரத்துல பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா அரபு மக்கள் கிட்ட போய் சப்போர்ட் கேட்கறாங்க. எதுக்கு? ஆட்டோமன் எம்பையர் எதிர்த்து சண்டை போடுறது. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் உனக்கு விடுதலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ப்ராமிஸ் அவங்க கீப் அப் பண்ணல. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் பொழுது ஆட்டோமன் எம்பையர் தோத்து போயிடுறாங்க, பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் வின் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஆட்டோமன் எம்பையர் கீழே இருக்கிற வெஸ்ட் ஏஷியன் ரீஜன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பிரிட்டன் கீழேயும் பிரான்ஸ் கீழேயும் வந்து. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? வேர்ல்டு வார் 1ல இருந்து வேர்ல்டு வார் 2 இந்த பகுதி, இந்த பீரியட்ல வெஸ்ட் ஏஷியா யார் கண்ட்ரோல்ல வந்ததுன்னா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் கண்ட்ரோல்ல வந்தது. ரெண்டு முக்கியமான சக்திகள், யூரோப்பியன் பவர்ஸ். இந்த கான்செப்ட் நம்ம என்ன சொல்றோம்னா மேண்டேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு விதமான ஏகாதிபத்தியம், மேண்டேட் சிஸ்டம். சிரியா, பாலஸ்டைன், டிரான்ஸ் ஜார்டன், இந்த நாடுகள் எல்லாம் யார் கீழே வந்துருது? மேண்டேட்ஸா யூரோப்பியன் பவர்ஸ் கீழே வந்தது. ஸோ இது வேர்ல்டு வார் 2 வரைக்கும் நம்ம வெஸ்ட் ஏஷியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. இதை நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்கோம்.
இதுல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எப்போ வருதுன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது வருது. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் போயிடலாம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஹிஸ்டரியை. செகண்ட் வேர்ல்டு வார் இது முடிவடையும் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய அந்த எரா தான் கோல்டு வார், பனிப்போர். கோல்டு வார் பீரியட்ல வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த யூரோப்பியன் பவர்ஸ் இன்னும் வெஸ்ட் ஏஷியால இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ரெண்டு முக்கியமான வல்லரசுகளுடைய ஆதிக்கம் இப்ப வெஸ்ட் ஏஷியாக்குள்ள வருது. யாருன்னா யுஎஸ்ஏ, அமெரிக்கா, இன்னொன்னு யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன். இவங்க ஏன் வராங்க? செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த ரெண்டு நாடுகள் தான் இந்த உலகத்துல வல்லரசா இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த அரசியல தான் பனிப்போர் அப்படின்னு சொல்றோம். நேச்சுரலா அந்த பனிப்போர் வந்து இப்ப வெஸ்ட் ஏஷியாக்குள்ள வந்து சொல்றது புரியுதா? இவங்க இன்னும் இருக்காங்க, ஆனா இவங்களுடைய ஆதிக்கம் அந்த அளவுக்கு இல்ல. இவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கம் வந்து இப்ப அதிகமாயிடுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் வெஸ்ட் ஏஷியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அரபு நாடுகளுடைய சப்போர்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பாலஸ்தீனுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்லாம் மெயினா யுஎஸ்ஏ பின்னாடி போயிட்டாங்க. யுஎஸ்எஸ்ஆருடைய ஆதிக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்ட் ஏஷியால இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ யார் அந்த முக்கியமான வல்லரசா அங்க உருவெடுக்கிறாங்கன்னா யுஎஸ்ஏ தான் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஒரு முக்கியமான வல்லரசா வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்ல செயல்படுது. இன்னைக்கு தேதி வரைக்கும் யுஎஸ்ஏனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்மளால மெயினா பார்க்க முடியும். ஸோ யுஎஸோட சேர்ந்து தான் இவங்க எல்லாம் வருவாங்க இன்னைக்கு தேதியில, பிரிட்டன், பிரான்ஸ். அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃபிளிக் நடக்கும்போது முக்கியமா யார் இங்க உள்ள நுழைவானா யுஎஸ் தான் நுழைவாங்க. அவங்களோட சேர்ந்து பிரிட்டன், பிரான்ஸ், இட்டலி இவங்க எல்லாம் வருவாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தை நம்ம நியோ இம்பீரியலிசம்னு சொல்றோம். நியோ இம்பீரியலிசம்ன்றது நவீன ஏகாதிபத்தியம். இதை நம்மளால செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்க்க முடியுது உலகம் ஃபுல்லா. சிம்பிளா சொல்லணும்னா இது நேரடி ஏகாதிபத்தியம் கிடையாது. ஒரு பெரிய நாடு சிறிய நாடை டைரக்டா கண்ட்ரோல் பண்ணாது, ஆட்சி பண்ணாது. ஆனா இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணும், ஆட்சி பண்ணும். இன்னைக்கு தேதியில நிறைய ரீஜன்ஸ் நியோ இம்பீரியலிசம் கீழே இருக்கு. வெஸ்ட் ஏஷியா அப்படி ஒரு ரீஜன் தான். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இன்னைக்கு யுஎஸ்ஏனுடைய நியோ இம்பீரியலிசம் கீழே இருக்கு. நம்ம அப்படியே ஏன்ஷியன்ட் பீரியட் ஆரம்பிச்சு இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் தாண்டி வந்துட்டோம். நியோ இம்பீரியலிசம் நம்ம என்னன்றதையும் பார்த்தோம். இதுல உத்து கவனிச்சோம்னா ரெண்டு சக்திகள், ரெண்டு நாடுகள் இந்த வெஸ்ட் ஏஷியன் ஹிஸ்டரியில அட்டானமிய அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அட்டானமி அப்படின்றது பாத்தீங்கன்னா சுய ஆட்சி, சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அது பெர்ஃபெக்ட் அட்டானமியா நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் அதுக்கு முன்னாடி இம்பீரியலிசம் கீழே இருந்தாங்க. ஆனா இந்த ரெண்டு சக்திகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியிலையும் அந்த பொலிட்டிக்கல் அட்டானமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஈரான் நாடு. இதுக்கு முன்னாடி ஈரான் நாடு நீங்க பெர்ஷியன் எம்பையரோட அசோசியேட் பண்ணலாம். இந்த பெர்ஷியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓல்டு சூப்பர் பவர். அப்ப இன்னைக்கு தேதியில ஈரான் தன்னை எப்படி பாக்குது, ஒரு காலத்துல நான் சூப்பர் பவரா இருந்தேன், அப்ப இன்னைக்கும் நான் அதை நிலைநாட்டுவேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அதனால ஈரான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்னிபிகன்ட் இங்க. அது இல்லாம சவுதி ஒரு காலத்துல யார் ஆட்சி பண்ணாங்கன்னா சவுத் டைனாஸ்டி ஆட்சி பண்ணாங்க. ஒரு டைனாஸ்டி. சோ இந்த சவுதியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்டானமியோட இருந்தது. மேண்டேட் சிஸ்டம்ல சிரியா, ஜோர்டன், பாலஸ்தீன்லாம் இருந்தாலும் ஈரானும் சவுதி அரேபியாவும் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அட்டானமியை தொடர்ந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்படிதான் வெஸ்ட் ஏஷியாவுடைய பாலிடிக்ஸ் வந்து நகர்ந்து வருது. ஈரான் சவுதிக்கு மத்தியில இங்க இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல் மாடர்ன் பீரியட்ல அபிஷியலா 1948ல
ஒரு நாடா உருவாகுது. இன்னைக்கு தேதியில் இஸ்ரேல் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அட்டானமியை அப்போல்டு பண்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, நான் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே வெஸ்ட் ஏஷியால இருந்தேன், அதனால நானும் என்ன ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியா பாக்குறேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. சரியா? இன்னைக்கு தேதியில டாப் 3 ரீஜனல் பவர்ஸ் வெஸ்ட் ஏஷியால யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஈரான். ரைட்டா? சரி, இப்போ வெஸ்ட் ஏஷியாவுடைய பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இது நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வைக்கணும். இது தெரிஞ்சா நடப்பு செய்தியெல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். இன்டர்நெட்ல நிறைய சோர்சஸ்ல நீங்க தேடணும்ன்ற அவசியம் இல்லை. சரி, இப்ப கரண்ட் பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்றது அணி சேர்தல். கோல்டு வார் பீரியட்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அணிகள் கீழே இருந்தாங்க. 2 அணி இருந்தது, ஒன்னு வெஸ்டர்ன் பிளாக், இன்னொன்னு ஈஸ்டர்ன் பிளாக். இந்த அணி சேர்தல் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. கோல்டு வார் 1991ல அபிஷியலா முடிஞ்சாலும் அன்அபிஷியலா இன்னும் கோல்டு வார் கண்டினியூ ஆகுது. இதை கோல்டு வார் லெகசி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு தேதியில நீங்க பார்க்கக்கூடிய யுக்ரைன் ரஷ்யா வார் இதுவுமே ஒரு கோல்டு வார் பாலிடிக்ஸ் உடைய ஒரு நீட்சி தான். ரைட்டா? சரி, இந்த ஒரு அரசியலை நம்ம வெஸ்ட் ஏஷியாக்குள்ளேயும் பார்க்க முடியும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோல்டு வார் பாலிடிக்ஸ் இன்னைக்கு தேதியிலையும் வெஸ்ட் ஏஷியாவுடைய பாலிடிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ரைட்டா? இது இல்லாம இன்னும் சில ஃபேக்டர்ஸும் வெஸ்ட் ஏஷியாவுடைய பாலிடிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சரி, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னலாவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னலாவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. வெஸ்ட் ஏஷியாக்குள்ள இருக்க நாடுகள் இவங்க மத்தியில ஒரு அரசியல் இருக்கு. வெஸ்ட் ஏஷியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெரிய சக்திகள் அவங்களும் இந்த வெஸ்ட் ஏஷியா மேல அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. அப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டர்னல் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், அது இல்லாம இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் திஸ் பாலிடிக்ஸ். ரைட்டா? இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு வார் பாலிடிக்ஸ். கோல்டு வார் பாலிடிக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல், வெளியே இருந்து செயல்படுது. இது வெளியே இருந்து செயல்படும். இது கோல்டு வார். இன்டர்னல் பாலிடிக்ஸ், முக்கியமான பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, செக்டேரியனிசம். முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியிலேயே பல ஆண்டுகளா இந்த ரிலீஜியஸ் செக்டேரியன் ஐடென்டிட்டியை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இஸ்லாம்ங்கிறது ஒட்டுமொத்தமா ரிலீஜன், ஃபெய்த். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சப் டிவிஷன்ஸ் இருக்கு. 2 முக்கியமான டிவிஷன், சுனி இஸ்லாம் அண்ட் ஷியா இஸ்லாம். இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில ஒரு அரசியல் இருக்கு. எப்படி ஐரோப்பால ரோமன் கேத்தலிசிசம், புரோட்டஸ்டன்டிசம் ஐடென்டிட்டி வச்சு அங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியாக்குள்ள சுனி இஸ்லாம், ஷியா இஸ்லாம் வச்சு ஒரு அரசியல் ரொம்ப காலமா போகுது. இது பாத்தீங்கன்னா கோல்டு வார் பாலிடிக்ஸை தாண்டி உள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இங்கேயே இருக்கும், இன்டர்னலாவே இருக்கும். ஈரான் ஷியா ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி அரசியல் செய்வாங்க. சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா சுனி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அரசியல் செய்வாங்க. 2 முஸ்லிம் நாடுகள் தான். ஆனா இஸ்லாம் ரிலிஜனுக்குள்ள இருக்க அந்த சுனி ஷியா டிஃபரன்ஸை வச்சு இந்த அரசியல் அங்க போயிட்டு இருக்கு. 3வது, இந்த நாடுகளுக்கு இடையே பெரிய ஒரு குழப்பம், விரோதம், பிளவு இருக்கு பல ஆண்டுகளா. எப்பல இருந்து பாத்தீங்கன்னா 1948ல இருந்து. இது எப்படி வெளிப்படுதுன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்டா வெளிப்படுது. புரியுதா? இந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வினோதமானது. இன்டர்னலாவும் இருக்கும், இன்டர்னலாவும் இருக்குது, எக்ஸ்டர்னலாவும் இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் வரும்போது வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள இருக்க நாடுகள் இவங்களும் இன்வால்வ் ஆயிடுவாங்க, அரசியலுக்குள்ள வந்துருவாங்க. அது இல்லாம வெளியே இருக்கக்கூடிய இந்த சக்திகள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா இவங்களும் அதுக்குள்ள வந்துருவாங்க. சோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்டர்ஸ். கோல்டு வார், செக்டேரியனிசம், இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட். நீங்க இந்த இன ரீதியா பாத்தீங்கன்னா ஜூஸ் வெர்சஸ் அரப்ஸ், இத வச்சு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். இதுக்கு மேல கோல்டு வார் பாலிடிக்ஸும் இதுல ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இது இல்லாம பொருளாதார அடிப்படையில ஆயில் இத வச்சு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு.
எண்ணெய் வளம் அதிகமா இருக்கு வெஸ்ட் ஏஷியால. இந்த எண்ணெய் வளத்தை வச்சு இன்டர்னலாவும் பாலிடிக்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னலாவும் பாலிடிக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சதாம் ஹுசேன் போன்ற லீடர்ஸ் இந்த ஆயில் பாலிடிக்ஸ்ல ஒரு காலத்துல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. எக்ஸ்டர்னலாவும் இந்த பாலிடிக்ஸ் ஒர்க் ஆச்சு. இந்த வல்லாதிக்க சக்திகள் அமெரிக்கா, பிரிட்டன் போன்றவர்கள் இந்த ஆயில்ல கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மத்தியில நிறைய பிளவுகளை இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தினாங்க. இப்பயும் இந்த பாலிடிக்ஸ் வந்து வெஸ்ட் ஏஷியால இருக்கு. ரைட்டா? சரி, இப்போ நம்ம அலைன்மெண்ட் உடைய பேட்டர்னை பார்த்துக்கலாம். இன்னைக்கு தேதியில இங்க அணி சேருதல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் நம்ம ரெண்டு குரூப்பா பிரிக்கலாம். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க இன்டர்னல் பாலிடிக்ஸும் இருக்கு, எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸும் இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க அப்ளை பண்ணுவோமா? எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா வெஸ்ட், மேற்கத்திய நாடுகளுடைய கண்ட்ரோல் இங்க இருக்கும். இந்த பக்கம் ஈஸ்ட், இது நத்திங் பட் கோல்டு வார் லெகசி. கோல்டு வார்னுடைய பாலிடிக்ஸ் இப்பயும் கண்டினியூ ஆகும். வெஸ்ட் யார் இதுல லீடர் பாத்தீங்கன்னா யுஎஸ். யுஎஸோட சேர்ந்து யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்ட் ஏஷியால இருக்கும்னா பிரிட்டன், பிரான்ஸ், ரெண்டு முக்கிய நாடுகள். அது இல்லாம இத்தாலி போன்ற நாடுகளும் உள்ள வருவாங்க. ஆனா இந்த மூணு பேர் தான் முக்கியமான பிளேயர்ஸ். எங்க இருந்து வராங்க? வெளிய இருந்து வராங்க, எக்ஸ்டர்னலா வராங்க. இந்த பக்கம் இன்னைக்கு தேதியில யார் எக்ஸ்டர்னலா வராங்கன்னு பாத்தீங்கன்னா மெயினா ரஷ்யா, இவங்க கூட சேர்ந்து சைனா வரும். சோ இந்த பேட்டர்னை நீங்க மனசுல வைக்கணும், இதை மறக்கக்கூடாது. இது எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸ், வெளியே இருக்கிற நாடுகள் வெஸ்ட் ஏஷியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சரி, இப்போ இன்டர்னல் பாலிடிக்ஸ் பார்த்துடலாமா? இன்டர்னலா வெஸ்ட் ஏஷியா எப்படி பிளவுபட்டிருக்குன்னா இந்த வெஸ்ட் கீழே சில நாடுகள் வரும், ஈஸ்ட் கீழே சில நாடுகள் வரும். வெஸ்ட் கீழே வரக்கூடிய முக்கியமான நாடு சவுதி அரேபியா, இஸ்ரேல், இதை மறக்கவே கூடாது. ஈஸ்ட் கீழே வரக்கூடிய முக்கிய நாடு ஈரான். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்? வெஸ்ட் ஏஷியால இன்னைக்கு இருக்கக்கூடிய மூணு ரீஜனல் பவர்ஸ் ஈரான், சவுதி, இஸ்ரேல், மூணு பேர் தான் மெயின். இந்த மூணு பேர் எப்படி டிவைட் ஆயிருக்காங்கன்னா சவுதி, இஸ்ரேல் இந்த பக்கம் வந்துடும், ஈரான் இந்த பக்கம். ரைட்டா? இப்போ இந்த மூணு பேர் எங்க இருக்காங்கன்றத நீங்க 12 மணிக்கு ஒருத்தர் கேட்டாலும் சொல்ற மாதிரி இருக்கும் வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ். அப்போ யூஎஸ், பிரிட்டன், பிரான்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரஷ்யாவும் சைனாவும் இன்னைக்கு தெரியல இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சவுதி, இஸ்ரேலை தாண்டி இந்த பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா யுஏஇ, ஜார்டன், பஹ்ரைன், குவைத், இவங்களெல்லாம் சொல்லலாம். அது இல்லாம டர்க்கி, இவங்களும் இந்த பக்கம் வந்துருவாங்க. டர்க்கி பாத்தீங்கன்னா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உலக அளவில் இருக்கும், ஒரு குளோபல் பவர் டர்க்கி. வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே டர்க்கியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா டர்க்கி ஓரளவுக்கு தான் வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் உள்ள வருவாங்க, அதுக்கு மேல தேவையில்லாம உள்ள வர மாட்டாங்க. புரியுதா சொல்லுது? டர்க்கி இந்தியா மாதிரி, சைனா மாதிரி எடுத்துக்கலாம். உலக அளவில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ரஷ்யா மாதிரி, அமெரிக்கா மாதிரி. ஆனா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல ஓரளவு தான் டர்க்கி வரும், அதை தாண்டி இது வராது. மெயினா யார் இருப்பானா இந்த ரெண்டு பேர் தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு தலைனா இவங்க ரெண்டு பேர். இந்த பக்கம் ஒரே தலை இப்போதைக்கு யாருன்னா ஈரான். சொல்றது புரியுதா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி வரும். ஷியா ஐடென்டிட்டியை இங்க பார்க்கலாம், சுன்னி ஐடென்டிட்டியை இங்க பார்க்கலாம். மதம் வந்து அரசியல் காரணம் இல்ல, மதம் வந்து ஒரு அடையாளமா இங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்க ஷியா பவரா ஈரான் ஐடென்டிஃபை பண்ணோம், இங்க சுனி பவரா சவுதி அரேபியா ஐடென்டிஃபை பண்ணோம். நான் இங்க தலைவன் சுனி பவர், இங்க நான் தலைவன் நான் ஷியா பவர், அப்படி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அது இல்லாம இந்த நாடுகள் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் அரபு நாடுகளாகவும் இருக்கும். எல்லா நாடுகளும் அரபா இருக்காது, ஆனா இதெல்லாம் முக்கியமான ஐடென்டிட்டிஸ். புரியுதா? இந்த பக்கம் ஈரானை தாண்டி யார் வருவாங்கன்னா ஈராக் வந்துருவாங்க, சிரியாவும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அரபு நாடுகள் தான், ஈரான் ஈராக்கும் அரபு தான். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஐடென்டிட்டி மெயினா இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்காது, இந்த பக்கம் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? பஹ்ரைன் வந்து ஒரு ஷியா நாடு, இது ஒரு எக்ஸெப்ஷன். ஆனா ஷியா பாலிடிக்ஸ் மெயினா இந்த பக்கம் இருக்கும். ரைட்டா? சொல்றது புரியுதா? இப்ப ஷியா பாலிடிக்ஸ் மெயினா இந்த பக்கம் இருக்குது,
சுனி பாலிடிக்ஸ் மெயினா இந்த பக்கம் இருக்குது, அரபு பாலிடிக்ஸும் மெயினா இந்த பக்கம் இருக்குது. மெயினா எந்த பக்கம் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கணும், மெக்கானிக்கலா பார்க்க கூடாது. சிரியா அரபு நாடு அப்ப இங்க தானே வரணும் அப்படி கேட்க கூடாது. மெயினா பாலிடிக்ஸ் இங்க ஒர்க் ஆகும். பஹ்ரைன் ஷியா நாடு ஏன் இங்க வரலன்னு கேட்க கூடாது. மெயினா ஷியா பாலிடிக்ஸ் இங்க ஒர்க் ஆகும். எக்ஸெப்ஷன் இருக்கலாம், ஆனா லார்ஜர் பாலிடிக்ஸை பார்க்கணும் மேடம். சொல்றது புரியுதா? ரைட். இப்போ இந்த ஈரான் இருக்குல்ல, ஒரு காலத்துல இது இந்த பக்கம் இருந்தது, வெஸ்ட் பக்கம் இருந்தது. இது நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும். 1979 இருக்கும். ஈரான் வந்து எங்க இருக்காங்க? இந்த பக்கம் இருக்காங்க. சவுதி, ஈரான், இஸ்ரேல் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. உங்களால நம்ப முடியுதா? அந்த காலகட்டத்தில் அவங்க ஈராக்குக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஈராக் அந்த காலத்துல யுஎஸ்எஸ்ஆரோட க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ரஷ்யா, இதுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன், அவங்களோட ஈராக் க்ளோஸ் ஆனாங்க. சவுதி, இஸ்ரேல், ஈரான் சேர்ந்து ஒரு காலத்துல ஈராக் எதிராக நிறைய தந்திரங்களை பண்ணாங்க, சதி திட்டம்லாம் பண்ணாங்க. இது நடந்தது. இன்னைக்கு தேதியில ஈரான் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுல இருக்கு. இந்த பிளவு எப்போ வருதுன்னா 1979ல வருது. 1979க்கு அப்புறம் ஈரான் வந்து வெஸ்டர்ன் பிளாக்ல இருந்து விலகி வந்துருது. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்ற புரட்சி அங்க வெடிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் ஆட்சி செஞ்சவர் ஷா அப்படின்றவர். ஷா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஒரு பப்பட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கைப்பாவையா இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க ஷா நீக்கப்படுறாரு. ஈரான் அதனுடைய இறையாண்மையை உறுதி செய்யுது. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோவம். ஒரு காலத்துல நீ என் கீழே தானே இருந்த, ஆனா இன்னைக்கு நீ உன்னுடைய சுய ஆட்சியும் இறையாண்மையும் நீ உறுதி செய்யற அப்படின்ற ஒரு கிரிவன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, வெஸ்ட்டுக்கு ஒட்டுமொத்தமா இருக்கு. வெஸ்டர்ன் சொல்றது இது மாதிரி வெஸ்டர்ன் பிளாக், இங்க நம்ம ஈஸ்டர்ன் சொல்றது இது மாதிரி ஈஸ்டர்ன் பிளாக். இஸ்ரேல், சவுதி அரேபியா இவங்க இடையே பாத்தீங்கன்னா ஒரு பெக்யூலர் ரிலேஷன்ஷிப், ஒரு வினோதமான உறவு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வெஸ்ட் கீழே தான் வராங்க, அதாவது வெஸ்டோட சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கணும், ஆனா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரபு மக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையேயான அந்த பிரச்சனை. இதை நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் மூலமா பார்க்க முடியும். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அரப்ஸ் வெர்சஸ் ஜூஸ், இந்த இனம் இடையே இருக்கக்கூடிய அந்த போராட்டம் பிரச்சனை, இது வந்து சவுதி இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப்ல அஃபெக்ட் ஆகும். அப்போ ஓவராலா ஒரு பெரிய பேட்டர்ன் இருக்கும், அதுக்குள்ள மைனர் பேட்டர்ன் இருக்கும். இதையும் நீங்க பார்க்கணும். சொல்றது புரியுதா? இப்போ மைனர் பேட்டர்ன் என்னன்னா, சவுதி இஸ்ரேல் இடையே நட்புறவு கிடையாது. அவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க, அதே நேரத்துல க்ளோஸாவும் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் விலகி இருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு அணியில் இருப்பாங்க. அமெரிக்கா பாத்தீங்கன்னா சவுதியோடையும் பேசும், இஸ்ரேலோடையும் பேசும். இவங்க 2 பேர் பெருசா பேசிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இந்த இஷ்யூ, அரபு வெர்சஸ் ஜூஸ், இந்த பாலிடிக்ஸ் இங்க நடக்கும். புரியுதா சொல்றது? இதே பிரச்சனை வந்து யாருக்கு இருக்குன்னா, டர்க்கிக்கு இருக்கு. லார்ஜர் பேட்டர்ன் டர்க்கி வெஸ்ட் கூட தான் இருக்கு. ஆனா டர்க்கிக்கும் யாருக்கும் விரோதம் பாத்தீங்கன்னா, டர்க்கிக்கும் அரபு நாடுகளுக்கும் விரோதம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அரபு நாடுகள் டர்க்கியை வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த அணிக்குள்ள சப்போர்ட் பண்ற நாடா பாக்குறாங்க. சொல்றது புரியுதா? ஒரு அணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை பாருங்க. டர்க்கி பெரிய பவர், இன்டர்நேஷனல் பவர். வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள அவங்க பாலிடிக்ஸ் இருக்கும், ஆனா ரொம்ப இருக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருக்கும் ஆனா ஒரு அளவோட இருக்கும். இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல டர்க்கி பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒர்க் பண்ணும். புரியுதுங்களா? சோ இந்த அரபு நாடுகளுக்கு என்ன கோவம்னா, நீ வந்து அமெரிக்காவோட ஒர்க் பண்றதுனால இஸ்ரேலோட ஒர்க் பண்ற, இந்த இடத்துல எங்களோட இன்ட்ரெஸ்ட் அடி வாங்கிடுது. இஸ்ரேல் பாலஸ்டைன் அரபு வர்சஸ் ஜூஸ்னு இங்க வரும்போது நீ வந்து யாருக்கு எதிராக போயிடுற, அரபு மக்களுக்கு எதிராக போயிடுற அப்படின்ற கோபம் டர்க்கிக்கு எதிராக இருக்கு. ஸோ டர்க்கிக்கு இது ஒரு சேலஞ்ச். ஒட்டுமொத்தமா இங்க யாருக்கு பிரஸ்டீஜ் அதிகம்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க, யூஎஸோட ஒர்க் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல, இஸ்ரேலோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. டர்க்கி மாதிரி பிரச்சனையில மாட்டிக்க மாட்டாங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் அதிகம். ஆனா இதுல சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல டர்க்கி பெரிய பவர், இன்டர்நேஷனல் லெவல்ல சவுதி பெரிய பவர் கிடையாது. சோ ஒரு இழப்பு இருந்தா ஒரு கெயின் இருக்கும். இப்படிதான் நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பார்க்கணும். இன்னைக்கு தேதியில ஈரானும் சிரியாவும் இங்க முக்கியமான பிளேயர்ஸா இருக்காங்க. நம்பர் 1 பிளேயர் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஈரான் தான். ஒரு காலத்துல ஈராக் ஒரு பெரிய பிளேயரா இருந்தது. சதாம் ஹுசேன் அங்க லீடரா இருக்க வரைக்கும்
ஈராக் வந்து சக்தி வாய்ந்த நாடா இருந்தது. அவங்க வந்து ஈரானுடைய சண்டை போட்டாங்க. எப்போ 1980ல சண்டை போட்டாங்க. அந்த அளவுக்கு ஈராக் ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுக்கப்புறம் 2003ல ஈராக் அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் இன்வைட் பண்றாங்க. சதாம் ஹுசைனை கேப்சர் பண்றாங்க. அவருக்கு டெத் பனிஷ்மெண்ட் வழங்கப்படுது. சதாம் ஹுசைன் பீரியடுக்கு அப்புறம் ஈராக் ஒரு டீகிரேடட் பவரா இருக்கு, வலுவிழந்த நாடா இருக்கு. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஈராக் இந்த டீம்ல இருந்தாலும் அதனுடைய சக்தி கம்மி. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஈராக்குள்ள ஈரானியன் போர்சஸ் இருக்காங்க பாதுகாப்புக்காக. ஈரானுடைய மிலிட்டரி போர்சஸ் ஈராக்குள்ள இருக்காங்க. அதே போல ஈராக்குள்ள ஏற்கனவே படையெடுத்து வந்த அமெரிக்கா இருக்கு பாருங்க, அதுவுமே நிறைய ட்ரூப்ஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணுது. சோ இதுதான் ஓவரால் பாலிடிக்ஸ் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா. சரி, இப்போ நான் அதை படிச்சுட்டேன். எப்படி நடப்பு செய்தியில நான் அதை அப்ளை பண்றது? ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். இது புரிஞ்சுட்டா ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுவோமா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க தேவையில்லாம பல சோர்சஸ்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சோசியல் மீடியால அன்பார்ச்சுனேட்டா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலா ஸ்ப்ரெட் ஆகுது, மேலோட்டமா ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ராப்பரான நாலேஜ் அது இல்லை. அதனால நீங்களே நாலேஜ் அப்ளை பண்ணணும். இப்போ ஹவுதி இஷ்யூ, ஏமன்ல ஒரு உள்நாட்டு போர் நடக்குது. இதுதான் இந்த ஹவுதி இஷ்யூ. இப்போ அது நியூஸ்ல வருது. நீங்க எப்படி படிப்பீங்க? மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்த நாலேஜையும் பேட்டர்னையும் அப்படியே அப்ளை பண்ணணும். இந்த பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் இன் வெஸ்ட் ஏஷியா இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். நீங்க நியூஸ்ல படிப்பீங்க, ஹவுதி ரெபல்ஸ், இவங்க வந்து போராளிகள். இவங்க யாரை எதிர்த்து சண்டை போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியன் கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஹவுதிங்கிறவங்க யாருன்னா ஷியா இன மக்கள் தான். ஷியாக்குள்ளே வரவங்க தான் இந்த ஹவுதி. யாரை எதிர்த்து சண்டை போடுறாங்க? சவுதி அரேபியன் கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவுடைய அரசியல் சுனி இஸ்லாம் அரசியல். இந்த அரசியலுடைய கட்டுப்பாடுல யார் இருக்காங்கன்னா இவங்களுடைய சொந்த நாடான ஏமன் இருக்கு. ஹவுதிஸ் வேற எங்கேயும் இல்லை, ஏமன்ல தான் இருக்காங்க. இப்போ ஹவுதி ரெபல் ஷியா ஐடென்டிட்டியை வச்சிருப்பாங்க, சுனி ஐடென்டிட்டியை எதிர்ப்பாங்க, சவுதி கவர்மெண்ட் எதிர்ப்பாங்க, சொந்த கவர்மெண்டான ஏமனை எதிர்ப்பாங்க. கரெக்டா? இப்ப அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். இப்ப ஈரான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவா? ஈரான் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருவாரு, இங்க ஹெல்ப் பண்ணுவார். ஹவுதி ரெபல்ஸ்க்கு மெயினா ஈரான் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே இங்க யார் வருவா? நீ வந்துட்டியான்னு சொல்லி இஸ்ரேல் இங்க வந்துருவாரு. ஏன் ஆள் வந்துட்டான்னு சொல்லி அமெரிக்கா வரும். நீ அணிசேரியான்னு சொல்லி இங்க யார் வருவா? சிரியா வந்து ஹவுதி ரெபல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே அந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணணும். டீம் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் படிக்கணும் நடப்பு செய்தி. ப்ராப்பரா நாலேஜ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நடப்பு செய்தி ரொம்ப ஈஸியா புரியுதா? சரி, இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ உலகமே பேசுறது இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ தான். இங்க இந்த வெஸ்ட் ஏஷியன் ஜியோ பாலிடிக்ஸ் அலைன்மெண்ட் அப்ளை பண்ணுங்க குயிக்கா. இஸ்ரேல் இங்க வருதா? இஸ்ரேல் இங்க வருது. இஸ்ரேலுக்கும் யாருக்கும் பிரச்சனை? பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை. ஹமாஸ் எந்த சைடு இருக்காங்க? பாலஸ்தீனை சப்போர்ட் பண்றாங்க. இந்த நாலேஜ் அப்படியே அப்ளை பண்ணுங்க பாப்போம். ஒரு காலத்துல யுஎஸ்எஸ்ஆர் யாரை சப்போர்ட் பண்ணாங்கன்னா பாலஸ்தீன் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யுஎஸ் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே இந்த நாலேஜ் அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு தேதியில இஸ்ரேல் ஹமாஸோட சண்டை போடுது, பாலஸ்தீனோட சண்டை போடுது. யுஎஸ் இந்த பக்கம் வந்துடும், பிரிட்டன் இந்த பக்கம் வந்துடும். ரைட்டா? அப்ளை பண்ணுங்க பேட்டர்ன். பிரான்ஸ் இந்த பக்கம் வந்துடும். புரியுதா? ஆனா சவுதி இங்க நேரா வராது. ஏன்னா இவனுக்கு அவனுக்கு விரோதம். சவுதி வந்து கொஞ்சம் தூரமா நிற்கும். இதுதான் நீங்க நியூஸ்ல பாப்பீங்க. சவுதி தூரமா நிற்கும். ஒரே டீம்ல இருந்தாலும் இங்க அரபு மக்கள்னு வரும்போது சவுதி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்பான். யாரோட? இஸ்ரேலோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்பாங்க. சொல்லுது புரியுதா? அப்படியே இந்த பக்கம் வாங்க. இவங்க யார் ஹெல்ப் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஈரான் வந்துருவார். இவர் தான் ஹமாஸ்க்கு ஹெல்ப் பண்றவரா இருப்பார்.
இன்னொரு குரூப் இருக்கு ஹெஸ்போல்லான்னு, அவருக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவா? ஈரான் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே யார் வருவா? உன் கூட நான் வரேன் அப்படின்னு சிரியா வந்துடும். ஓகேவா? ஈராக்கும் இந்த பக்கம் தான் நிற்கும், இப்போதைக்கு இந்த பக்கம் தான் நிற்குது. அரபு நாடா ஈராக் இருக்கு, அது இந்த பக்கம் தான் நிற்குது. ஆனா இன்னைக்கு கேட்கறது ஒரு பெரிய பவர் கிடையாது. ஸோ இதனுடைய ரோலை நீங்க பெருசா இன்னைக்கு பார்க்க முடியாது. சொல்லுங்க புரியுதா? ஸோ இப்படி நாலேஜ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த நிகழ்வுகளுடைய காரணத்தை நீங்களே ஈஸியா உணர்ந்துடலாம். ரைட்? ஸோ வெஸ்ட் ஏஷியன் ரீஜனை பத்தி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து நடப்பு செய்தியை படிக்கும்போது இந்த நாலேஜை வச்சு தான் நீங்க படிக்கணும். இதுல சில மாற்றங்கள் நடுவில் வரலாம். உதாரணத்துக்கு ஈரானும் சவுதியும் நடுவில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை சைன் பண்ணாங்க. ஆனா நீங்க ஈரானும் சவுதியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து நடுவில் நடக்கக்கூடிய சில சின்ன மாற்றங்கள். ஆனா தொடர்ந்து இந்த பாலிடிக்ஸ் தான் உங்களால பார்க்க முடியும். சில நேரம் பெரிய மாற்றம் வரலாம். இந்த 1917 ரெவல்யூஷன் ஏற்பட்ட மாதிரி பெரிய மாற்றம் வரலாம். இப்போ வரைக்கும் ஆனா மாற்றம் வரல. ஸோ ரீசெண்ட் பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா மாற்றம் வரல. சைனா ஒரு பீஸ் மீடியேட்டரா உள்ள வந்து ஈரானுக்கும் சவுதிக்கும் நடுவில் ஒரு விதமான அமைதியை ஏற்படுத்தியிருக்காங்க. அவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்கு. பெருசா இதுல மாற்றம் இல்லை. 2020 பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சில அரபு நாடுகளோட பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. யாரோட பண்ணாங்கன்னா UAE, பஹ்ரைன், இவங்களோட சைன் பண்ணாங்க. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அமைதி இங்க வரும், பேச்சுவார்த்தை வரும். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்றாங்க, ட்ரேட் நடத்துவாங்க, ஒத்துழைப்பாங்க. அப்படிதான் பார்க்கணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா பெருசா அரசியல் மாறாது, லைட்டா மாறி இருக்கும், பெருசா மாறாது. அந்த அலைன்மெண்ட்டும் பேட்டர்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.